நாட்டு தக்காளி செடி தாங்க தண்ணி கட்டிகிட்ருக்கிறேன். 3 பாத்தி ஏற்கனவே ஒரு 3 நாள் ஆயிடுச்சு வெட்டி. அதை வந்து நம்ம இன்றைக்கி தண்ணி கட்டிடலாம் அப்படின்ட்டு தண்ணி கட்டிகிட்ருக்குறேங்க. அடிக்கிற வெயிலுக்கு செடிலாம் அப்படியே வாடுது. ஏன்னா களை வேற வெட்டி விட்ருக்கோம் இல்லைங்களா, ஒன்று அப்படியே கொஞ்சம் வாடுது. சரி, அதை வந்து தண்ணி கட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு தண்ணி கட்டிகிட்ருக்கேங்க. 3 நாள் ஆச்சுன்னா போதும். அடிக்கிற வெயிலுக்கு வந்து பில்லும் ஒரே நாளில் சொடுங்கிடுது. 2வது நாள் விட்டுட்டு 3வது நாள் தண்ணி கட்டிடலாம். அப்படியே களை வெட்ட வெட்ட பின்னாடியே அப்படியே 3 பாத்தி தாங்க வெட்ட முடியுது. அப்படியே 3 பாத்தியாக தண்ணி கட்டிட்டு வந்துடுறேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு செடி வந்து ஒரு 4 நாள் கழித்து தான் தண்ணி கட்டணும். ஆனால் இந்த இந்த வெயிலுக்கெல்லாம் தாங்காது. நம்ம 3வது நாளே தண்ணி கட்டிடலாம். அந்தளவுக்கு வெய்ய சுருக்குன்னு அடிக்குது. தண்ணி தாங்க கட்டிகிட்ருக்கேன். நாட்டு தக்காளி செடி தண்ணி கட்டிட்டு தாங்க களை வெட்ட ஆரம்பிக்கணும். ஒரு பக்கம் களை வெட்டிகிட்ருக்கிறேன், ஒரு பக்கம் வந்து தண்ணி கட்டிகிட்ருக்குறேங்க. ஓகே, பாய். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பாய்.